எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய பெரிய குற்றச்சாட்டே இந்த பாஜக கூட்டணி வந்து எஸ்ஐஆரை பயன்படுத்தி இந்த தேர்தலை ஒரு வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? எஸ்ஏஆர் அங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இருந்தது. பார்லிமெண்ட் எலெக்ஷனோட தேஜஸ்வி நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. பார்லிமெண்ட் எலெக்ஷனோட காங்கிரஸ் தான் மோசமா பண்ணியிருக்காங்க. அப்ப எஸ்ஐஆர் வந்து பார்லிமெண்டோட தேஜஸ்வியை உயர்த்தி இருக்குது. எஸ்ஏஆர் வந்து பார்லிமெண்டோட காங்கிரஸ் கீழே தள்ளி இருக்குது. எஸ்ஐஆர்ங்கிறதுல முன்ன பின்ன இருக்கலாம். அதிக அளவு இன்ஃபிளேட்டர்ஸ் அமித்ஷா சொல்ற மாதிரி அதிக அளவு ஆர்ஜேடி காங்கிரஸுக்கு ஓட்டு போடக்கூடியவங்க டுயல் ஓட்ஸ் இன்னொரு இடத்துலயும் இங்கேயும் ஓட்டு அந்த மாதிரி ஒரு ஃபேக் ஓட்டர்ஸு இன்வேலிட் ஓட்டர்ஸா இருக்கக்கூடியவங்களும் அவங்க ரிமூவ் பண்ணியிருக்கலாம். அது ஒரு சின்ன பாதிப்பை கொடுத்துருக்கலாம், நான் மறுக்க வரல. ஆனா அர்த்மேட்டிக் ஸ்ட்ரென்த் தான் மக்களவையிலே அவங்க சாதிச்சுட்டாங்களே. அதையும் தாண்டி எஸ்ஐஆர் வந்து ஆர்ஜேடியை பாதிக்கலையே மக்களவையோட கம்பேர் பண்ணும்போது. காங்கிரஸ் தானே பாதிச்சிருக்கு. இப்போ காங்கிரஸோட பலகீனம் தான் குறிப்பிடத்தக்க. நான் நினைச்ச மாதிரி 50 சீட்டு குறைஞ்சு போறதுக்கு காரணம் காங்கிரஸுக்கு பலகீனம்.